ஸ்ரீ கோபி சந்தன மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், ஒருமுறை ஜனார்த்தன பகவான் மாடு மேய்க்கும் பெண்களிடமிருந்து பிரிந்தார். ஒதுக்குப்புறமான இடத்தை அடைந்த அவர் வேதனையில் கதறி அழுதார். கோகுலம், யமுனை, கோவர்த்தனமலை ஆகிய இடங்களுக்கும் சென்றேன். பிருந்தாவன தோட்டத்தை நினைத்து அழுதார். நந்தகோபர், அன்னை யசோதை, பசு மேய்ப்பவர்கள் மற்றும் கோபியர்கள் அன்பில் அர்ப்பணிப்புடன் இருந்தனர். அன்பு நிறைந்த தேவி ராதையை நினைத்து அழுதார் ஸ்ரீகிருஷ்ணர். அவரை பார்த்த உத்தவர் ஸ்ரீகிருஷ்ணரை பணிவுடன் ஆறுதல் படுத்தினார். கோபியர்களின் அன்பிற்காக சிறந்த நண்பர்கள் அவரை பாராட்டினர். பிறகு நாரத முனிவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அணுகினார். ராசலீலையின் பொழுதுகளை காட்டுமாறு கேசவ பெருமானிடம் வேண்டினார். யதுக்களில் சிறந்தவர் அவருடைய ராணிகளான தேவி ருக்மிணி, சத்யபாமை மற்றும் பிறரை திருமணம் செய்தார். ஒரு கோபியின் உணர்வுடன் அவர் ராசலீலையின் பொழுதுபோக்குகளை நிகழ்த்தினார். அங்கே கடற்கரையில் முராரி பெண்கள் நடனமாடுவதை கண்டார். தேவிகளின் கொலுசுகளின் இனிய ஒலி கேட்டது. அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி பாடியும் நடனமாடியும் இருந்தனர். கடலின் அழகிய கடற்கரையில் ஒரு பெரிய கொண்டாட்டம் இருந்தது. அவர்கள் நடுவில் சிறந்த வீரன் வாசுதேவன் ஒளிர்ந்தார். வைடூரிய ரத்தினங்களுக்கு நடுவில் இருக்கும் மரகதம் போன்றது. அவர்கள் அவருக்கு ஸ்ரீகிருஷ்ணரின் புனிதமான பச்சை சந்தன பசையையும் கொடுத்தனர். அது தரையில் எங்கும் நறுமணமாகவும் இனிமையாகவும் இருந்தது. கோபியர்களின் இந்த சந்தனக்கட்டை கோவிந்தருக்கு மிகவும் பிடிக்கும். நெற்றியில் வைத்துக் கொள்வதன் மூலம் ஸ்ரீகிருஷ்ண பக்தியின் சுவையை அது அளிக்கிறது. அன்றிலிருந்து அந்த புனித இடம் கோபி குண்டம் என்று அழைக்கப்பட்டது. நினைவு மற்றும் பார்வையால் அது அனைத்து பாவங்களையும் உடனடியாக அளிக்கிறது. கோபி குண்டத்தின் கரையில் சக்கரபாணி உள்ளது. குறிக்கப்பட்ட அந்த தெய்வீக கோபி சந்தனம் பெறப்பட வேண்டும். அது கோபியர்களின் சந்தனக்கூழ். பாவங்களை அளிப்பவரே, தாம் விஷ்ணுவின் உடலிலிருந்து பிறந்தீர். சக்கரத்தால் குறிக்கப்பட்ட தமக்கு வணக்கம். அதை பிடிப்பதிலிருந்து விடுபடுங்கள். இவ்வாறு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பக்தியுடன் இறைவனை இடைவிடாது வேண்டிக் கொண்டனர். கோபிகைகளின் சிறந்த சந்தனத்தை 12 அங்கங்களிலும் அணிய வேண்டும். காலையிலும் மாலையிலும் நண்பகலில் கோபியர்களின் சந்தன கட்டையை அணிய வேண்டும். எல்லா பாவங்களும் அளிக்கப்படுகின்றன. ஏனென்றால் நான் தங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். ஒரு பக்தர் கோபியிலிருந்து சந்தன பூசப்பட்ட ஊர்த்துவ புண்டத்தை அணிய வேண்டும். அந்த உடல் முகுந்த பகவானின் புனித ஆலயமாக கருதப்படுகிறது. பக்தர்களின் நெற்றியில் கோபியர்களின் சந்தன பொட்டு தெரியும். அவர்களை பார்த்த யமனின் அடியார்கள் அவர்களை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று நினைத்து நடுங்குகிறார்கள். மனிதர்கள் தரையில் இருந்தனர். அவர்களின் நெற்றியில் கோபியர்களின் சந்தன பொட்டு பூசப்பட்டது. இதை கண்ட அனைத்து தேவர்களும் அவரை எப்போதும் நம்பிக்கையுடன் வணங்கினர். கோவிந்தா, கோமதி, கங்கை, கோபிகை மற்றும் சந்தனம், கீதையும் 5 ககாரங்களும் துரதிருஷ்டசாலிகளுக்கு அரிதாகவே காணப்படுகின்றன. ஸ்ரீ வைஷ்ணவர்களின் ஊர்த்துவ பத்திரம் கோபியர்களின் சந்தன கட்டையால் மூடப்பட்டிருக்கும். இது அனைத்து பாவங்களுக்கும் விதிக்கப்பட்டு வைகுந்தத்தின் இருப்பிடத்தை அருள்கிறது. அவர்கள் கழுத்தில் துளசி இலைகளின் மாலைகள் அல்லது நெற்றியில் பளபளப்பான மணிகளை அணிவார்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்கள் கைகளின் அடிப்பகுதியில் சங்குகள் மற்றும் சக்கரங்கள் குறிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் உலகத்தை விரைவாக தூய்மைப்படுத்துகிறார்கள். துவாரகையிலும் பிற நகரங்களிலும் தினமும் வசிப்பவர்கள் மற்றும் துவாதசி சபதத்தால் தெய்வீக உடல்கள் தூய்மை அடைந்தவர்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் விக்கிரகத்தின் உள்ள சிறந்த சக்கரத்தையும் கல்லையும் வணங்கும் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உலகத்தை விரைவில் தூய்மைப்படுத்துகிறார்கள். ஸ்ரீ வைகுந்தத்தில் புனித நாமத்தை உச்சரிப்பதில் பேராசை கொண்டவர்கள் இறைவனின் பக்தர்களுக்கு அமிர்தம். ஆனந்த கண்ணீரால் பொன் நிறமாக இருக்கும் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உலகத்தை விரைவில் தூய்மைப்படுத்துகிறார்கள். கோபி சந்தன திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.